சார் பூஜா சார் முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் முதலாவது படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். மாஸ் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொக்கையாக்கி நீங்க அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காம இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்க நன்றி. நீங்க ஆரம்பத்துல கதை கேட்கும் போது என்ன வீரியம் இருந்ததோ அதே வீரியத்தோட அந்த படம் முடிஞ்சதை நீங்க ஆமா. ஏன்னா இப்ப நான் போன முறை ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், அதில் இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல, நம்ம பேப்பர்ல இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் 100 மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம். இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரங்கள் நீங்கள் பார்த்துனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரங்கள் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்போடையும். இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது, அருள்தாசன் இருக்கும்போது, இப்போ கல்கி இருக்கும்போது, வினோத் இருக்கும்போது, அனுராக் கஷ்யப் சார் அவர் இருக்கும்போது, அபிராம் மேடம் இருக்கும்போது, மம்தா பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி என்ன நீங்கள் உங்கள் கேரக்டரை பற்றி கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலேயும் எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது. நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் இப்படி ஒரு படமாக அது இல்லை. ஸோ அந்த படம் நடந்துற விதம், நடக்கிற லொக்கேஷன்ஸ், அந்த வீடு, லொக்கேஷன் அமைது எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இனிமேல் உங்க ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா சார்? சார் என்ன வேணா எனக்கு தெரியாது சார். இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார், அது நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் ஒரு குழுவில் எதிர்பார்க்கல, பயத்தோடு தான் இருந்தேன். நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும். அதனால இதில் வந்து எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும் போது தான் தெரியும் அது அதோட இது போய் நம்ம என்னவா வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது. பண்ணுறதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்கே வந்து படம் பார்த்ததுக்கு. அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா. சரிங்களா? ஒரு டயலாக் ஒன்று வரும், பேர் தான் போலீஸ் எல்லாம் திருட அப்படின்னு சொல்லிட்டு, அது படத்துக்காக மட்டும்தான் இல்ல முரணாசில வைக்கணும், ஐரனியா இருக்கணும்ன்றதுக்காக தான். ரெண்டு ஒன்று தான். ஒரு இல்லைண்ணே, இது போலீஸ்ன்றது பேர் திருடம் பேர் போலீஸு. ஃபஸ்ட்டு கேட்டாங்க, இது இன்டர்வியூல கேட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறைய முரணா நடக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இவர் வந்து பார்பர், ஆனால் பேர் மகாராஜா. கதையை சொல்றீங்கண்ணா, எங்களை சொல்றீங்க. பார்பர் மகாராஜா நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல, அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸ்ன்னு பேர் வைக்கும்போது அது ஒரு ஃபன் இருக்குல்ல, சொல்லும் போது கேட்கும்போது மற்றவங்களுக்கு அது ஷாக் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அது ஒரு ஃபன்னு தான் சார். நான் காப்பாத்திட்டேன். நான்லாம் காப்பாத்தல சார். அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்லை. வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது. நீங்க இன்னும் 2 படம் கழிச்சு நான்லாம் படம் 2 படம் ரொம்ப பயந்து தரேன். பழகிறது தான், வேற என்ன.